இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் போட்டது எல்லாமே ஓகே தான். ஆனா, இப்படி வசமா சிக்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ்காச்சு கொஞ்சமாச்சும் மூளை இருந்திருக்கணும். நம்ம என்னடா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உயிரை இலக்கியா காப்பாத்திருக்காரு. அதுக்காகவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தான் அப்படின்னா, பிரச்சனையே இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆனா, இந்த மகேஷ் இருந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனது மட்டும் இல்லாம, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்ட இப்போ டீல் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தர தர தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடியும், அதுக்கப்புறம் இந்த மகேஷும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ பார்த்த உடனே, ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் மகேஷ் இருந்துட்டு, இந்த இலக்கியா கிட்ட மாட்டுனா, அப்புறம் நமக்கு வரக்கூடிய பணம் கூட வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சுறான். ஆனா, அவன் செஞ்ச தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது அவன் இங்கேருந்து தப்பிச்சு ஓடாம, நம்ம இலக்கியா கிட்ட சரண்டர் ஆயிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மட்டும் நம்ம இலக்கியா கிட்ட கையும் களவுமா சிக்கிறா. ஏன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார வர வச்சுட்டு, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கார போக வச்சுட்டா அந்த இடத்துல இல்லாம. இப்போ அவ நடந்து தான் போயாகணும். அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா ஓடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய ஈஸியா புடிச்சிருவாங்க. அந்த மாரி ஒரு செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்குது. பக்கத்திலேயே கோயில் இருக்கிறதுனால, தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் கேட்குறாங்க. அதாவது "ஏய் அஞ்சலி, நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு நீ இதில சத்தியம் பண்ணு. இந்த அக்னி சாட்சியா வந்து சொல்லு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, சத்தியம் பண்ணவே மாட்டேங்கிறா. ஏன்னா சத்தியம் பண்ணா, அவ எந்த அளவுக்கு நாசமா போயிடுவா அப்படின்ற விஷயம் அவளுக்கே நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சத்தியம் பண்ணவே மாட்டேங்கிறா. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு "ஏய் அஞ்சலி, நீ கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ற, ஏது பண்ற அப்படின்றத எல்லாத்தையுமே வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டு குடுக்கறது தான் என்னோட கடமை." அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ரகசியத்த ஏதோ பரம ரகசியத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கையில வச்சிருக்கான். அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன வேணாலும் கேட்குவான். அத வந்து பார்த்தீங்கன்னா, நீ குடுத்துடலான்னு சொல்லிட்டு மட்டும் கனவு காணாத. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுக்குமே விடமாட்டேன். இந்த சொத்து எல்லாமே கார்த்திக்கு சொந்தமானது. நீ கார்த்திக் சொத்த தூக்கி தூக்கி எல்லாருக்குமே குடுத்துட்டு இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்கிறா. ஏன்னா பேசினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட அதாவது இலக்கியாவுக்கு பாயிண்ட் எடுத்து குடுத்த மாரி ஆயிடும். அந்த பாயிண்ட்ட வச்சு நம்ம இலக்கியா இருந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள வந்து செஞ்சுருவாங்க. அதாவது மகேஷ கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அளவுக்கு அஞ்சலியோட மனசுக்குள்ள அதாவது அஞ்சலி இப்படி வசமா சிக்கியிருக்கான்னா, அது என்ன விஷயமா இருக்கும்? இந்த குழந்தை மேட்டர் நமக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நம்மளால அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பண்றதில்ல. அப்போ வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, வார்ன் பண்றதோட வந்து விட்டுர்றாங்க. அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி விட்டு, விட்டு, விட்டு தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு ஆட்டம் போடுறது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மகேஷ கொல்ல நெனச்சா, அதே மாதிரி இனிமேல் நம்ம வந்து சீக்கிரமா சும்மா இருக்கக்கூடாது. கார்த்திக்க கூட்டிட்டு போயிட்டு முதல்ல அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேருக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ அடுத்து தான் நெனைக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த அஞ்சலிய நம்ம இலக்கியா சாதாரணமா விட்டுருவாங்களா? இல்ல இதில ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குமா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.